Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் வடை தயிர் வடை. ஒரே பேட்டர் வச்சு இந்த ரெண்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நான் ஒரு 2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கிரைண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே பேட்சாக போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வடை வந்து ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும். நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தனால மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. தேவையான அளவு உப்பு, மிளகு வந்து நான் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூனுக்கு. என்னோட மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கெட்டியாக அரைச்சிருந்தீங்கன்னா அரிசி மாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி நான் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை சாப் பண்ணி போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றனால நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கல. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் வந்து நான் ஆயில் ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் நீங்கள் வடை எடுத்துடலாம். வடை எடுத்தோடனே சூடாகவே நீங்கள் வந்து சாம்பாரில் டிப் பண்ணிடுங்க. இது ஒரு 1 hour ஊறினதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா வடை வந்து டபுள் ஷேப்பில் இருக்கும். இந்த சாம்பார் எல்லாத்தையும் அது உறிஞ்சிருக்கும். ஃபைனலாக நம்ம வெங்காயமும் கொத்தமல்லியும் மேலே கார்னிஷ் பண்ணி சாப்பிடலாம். நம்மளோட சாம்பார் வடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டாக இருக்கிற வெதருக்கு ரொம்ப யம்மியாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி தயிர் வடை. நான் இதே வடை மாவு வச்சு தான் இந்த தயிர் வடையை நான் பண்ணியிருக்கேன். தயிர் தேவையான அளவு எடுத்துட்டு தண்ணி ஊற்றி மோர் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் அந்த வடை வந்து ஊறும். அதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
நம்ம இதுக்கு டெம்பரிங் பண்ணுறோம். எண்ணெயில் வந்து கடுகு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடைசியாக நான் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சோன்னு. இது கூட கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மோரில் சேர்த்துக்கலாம். தயிர் வடைக்கு வடை வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயே போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் வந்து நான் சோக் பண்ணுறேன். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். வடையை நல்லா தண்ணியில் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த வடை ஃபுல்லாக முழுங்குற மாதிரி நீங்கள் மோர் சேர்த்துக்கோங்க. கடைசியாக மிளகாய் தூள் கொஞ்சோன்னு மேலே தூள் விட்டுக்கோங்க. வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் சர்வ் பண்ணும் போது நீங்கள் பூந்தி போட்டு சர்வ் பண்ணுங்கள். நம்மளோட தயிர் வடை ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.